ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு பச்சைமலையில் இருக்கேன். உண்மையாகவே இந்த பிளேஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தான். ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. நிறைய டைமில் இது யூடியூப்பில் வந்ததில் யாரும் போட்டதும் இல்லை இதை. பட் உண்மையாகவே எக்ஸலண்ட்டான பிளேஸு, ஸ்டே எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ காலையில் ஒரு ட்ரெக்கிங் சொல்லியிருக்கேன். ஸோ வாட்சர் வந்து நான் காடை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் ஓரளவுக்கு கிளைமேட்டு சில்லுன்னு தான் இருக்குது, ரொம்ப ஹாட்டாலாம் தெரியல. உண்மையாகவே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒன் டே பிளான் இல்லை 2 டேஸ் ட்ரிப் வரீங்கன்னா பச்சைமலையில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ட்ரெக்கிங் போகிறதுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நேற்று நைட்டு சாப்பிட்ட கடையிலேருந்து தான் கிளம்ப போகிறேன். ஸோ நேற்று நைட்டு நான் தங்கியிருந்த ஸ்டே இதுக்குள்ளே தான். ஸோ நேற்று சாப்பிட்ட கடை இது தான். ஸோ இவர் தான் மாஸ்டர். இவர் தான் இன்றைக்கி காலையில் எனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறேன்னு சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு மலை கிராமத்தில் இந்த மாதிரி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் சில இடத்துலாம் போய் பாடுபட்டு இருக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பரான பிளேஸ் இது. போலாங்களா? இங்கே படு, வராது இங்கே படு, இங்கதான் வருவான் படு. ஹாய், வெல்கம் டு பிரதர் ஜாக் ட்ராவல் அண்ட் மோட்டோ விளாக்ஸ். ஸோ இப்போ பச்சைமலையில் இருக்கிறேன். நேற்று கொள்ளை ஹில்ஸ்லேருந்து கிளம்பி பச்சைமலைக்கு வந்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பாருங்கள். இப்போ காலையில் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, ட்ரெக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், இது மூணுத்தையுமே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ட்ரெக்கிங்க்கு என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னவர் அந்த ஹோட்டலில் ஓனர் தான். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் காலையில் சப்பாத்தி அப்புறம் பரோட்டா இதெல்லாம் செஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால ட்ரெக்கிங் போக முடியல. ஸோ வியூ பாயிண்ட் போகலான்னு சொல்லிட்டு நேராக நானும் அவரும் கிளம்பி வந்திருக்கிறோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ராக் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அதிகமாக யாரும் யூடியூப்லேயும் போடலை, நானும் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைமாக நான் நேரடியாக போய் பார்த்தேன். ட்ரோன் ஷாட்ஸும் எடுத்துருக்கிறேன். ஒண்டர்ஃபுல்லான இடம் இது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அழகாக ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டி நல்ல இதெல்லாம் நடந்து போகிற மாதிரியான பாதையெல்லாம் உண்டாக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ யார் வேணால் ஈஸியாக வர முடியும். அதே போல் அந்த ராக் வியூ பாயிண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் பச்சைமலையிலே. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துருக்குறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். உண்மையாகவே அற்புதமான, கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட் இது. ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். இந்த வியூ பாயிண்டில் இருக்கிற இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நான் ஜஸ்ட் நேற்று தான் போயிட்டு வந்தேன். கொல்லி ஹில்ஸை இந்த வியூ பாயிண்ட்லேருந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது லாங் வியூவில். உண்மையாகவே எனக்கு அது தெரில, ஏதோ ஒரு ஹில்ஸ்ன்னு நான் நினச்சேன். பட்டு எனக்கு கூட்டிகிட்டு வந்தவர் தான் சொன்னார் அதுதான் கொல்லி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு. உண்மையாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாகவே இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பச்சைமலை போகிறீங்கன்னா தவறாமல் இந்த வியூ பாயிண்ட் போய் பாருங்கள். உண்மையாகவே என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப அழகாக இருக்கும். லெட்ஸ் கண்டினியூ த வீடியோ. ஓ அப்படிங்களா? இல்லை, ஆமாம். அதில் எல்லாம் பாருங்க, கம்பி போட்டு தான் அந்த ரூம்பே கட்டிருக்காங்க. ஓஹோ. ஓ புகை தெரியுது. ஏன்னா கொல்லிமலை சூப்பராக ஊற்றிடும். ஓ அது கொல்லிமலை? அதுதான் கொல்லிமலை பக்கம் தான். ஓ அப்படிங்களா? ஆமாம். ஆஹா. இது தம்பட்டி வெளியே போனால் ஒரு 10 கிலோமீட்டர் தான். அடுத்து ஓஹோ ரூம் இருந்ததுங்களா? ஓஹோ. அங்கே போய் கூட உட்காந்து பார்க்குறாங்க, பயப்படாங்க. அப்படியா? அவங்களுக்கு பயமாக இருக்குது. அங்கெல்லாம் பயறானுங்க. ஆ அதெல்லாம் ஃபுல்லாக எங்கள் மலையில் சேர்ந்தது தான். ஓஹோ. அது பெருசு பாலில் செஞ்சது. ஓ ஃபுல்லாகவே இந்த கிராமம் பூரா மலை ஆள் தான். படம் நல்லா இருக்குது, சூப்பராக. பாருங்க, பயில மாதிரி கிளம்பிருப்பாங்க. ஆமாம், மழைக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ மழையா? அந்த மாதிரி வந்ததுன்னா மழை வந்துடும். ஓஹோ அது என்ன மழை? அது நம்மளதே தான். நம்மளே சேர்ந்தது தான் அதெல்லாம். ஓஹோ. அதான் தெரிச்சு பாருது. Meters distance, 6 kilometers per hour, 67% battery.
ஸோ இதோட எபிசோட் 2 நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மங்களம்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிருந்தோம். ஸோ சம்மர் சீசன்னால் தண்ணி இல்லை, பட் எக்ஸலண்ட்டான ஒரு வியூ. ஸோ எல்லாமே ஒரு பிளானோடு தான் போகிறேன். காரணம் சம்மர் சீசனில் இது எப்படி இருக்குது, அதே போல் வின்டர் சீசன்லேயும் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறேன். ஸோ அதனால் இப்போ சம்மர் சீசனில் எடுத்துருக்கிற வீடியோஸ் இது எல்லாமே, ஸோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் எபிசோட் 3 on Pachamalai. Thanks for watching. Take care and goodbye from Brother Jack.